தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஏஞ்சலின் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு இணைத்து நாமும் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இறை பதம் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் தொடக்கத்திலே இருக்கின்றோம். நாளை தினத்திலே இன்று நள்ளிரவிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாட இருக்கின்றோம். உண்மையிலேயே கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க நம்மையே நாம் தயார் செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் விரும்புகின்ற அன்பு, அமைதி, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பகிர்தல் போன்ற நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்வாக்க முயற்சி செய்திருக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டுமாக இந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்வாக்க வரம் கேட்டு இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இயேசுவை காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய உம்மை மன்றாடுகின்றோ. தாவீது அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை திருவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 12 மேலும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும்.
ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கும் பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது. உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். மரண நிலையிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்.
ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆஸ்திரேலியாவிலே நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களினம் ஒன்று இருந்தது. சரியாக வாரப்படாத தலை, சவரம் செய்யப்படாத முகம், அழுக்கு படிந்த ஆடை, உடல், இதுதான் அவர்களுடைய நிலையாக இருந்தது. ஒரு முறை இந்த நாடோடி மக்களினம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் போகிற வழியிலே கேட்பாரற்று தரையிலே ஒரு குழந்தை இருந்து அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையை பார்த்து, அந்த குழந்தையினுடைய அழுகையை பார்த்து இந்த நாடோடி மக்கள் கூட்டம் அந்த குழந்தையின் மீது இரக்கம் கொண்டது. அந்த குழந்தையை கையில் எடுத்து கொஞ்ச ஆரம்பித்தார்கள். அவர்களிடமிருந்து அடித்த அந்த துர்நாற்றம் அந்த குழந்தையை இன்னும் வேகமாக அழ வைத்தது. தங்களுடைய இந்த துர்நாற்றத்தின் காரணமாகத்தான் குழந்தை அழுகிறது என்று அவர்கள் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அந்த மக்கள் கூட்டமானது குளிக்க ஆரம்பித்தார்கள். சரி, இப்பொழுது நம்மிடம் இந்த துர்நாற்றம் அடிக்காது, அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சலாம் என்று மீண்டும் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முகத்தில் சவரம் செய்யப்படாத நிலையில் இருந்த அந்த முடியை குத்தி அந்த குழந்தை இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தது. நம்முடைய இந்த முடிதான் இந்த குழந்தைக்கு எரிச்சலாக இருக்கிறது, இந்த குழந்தையை அழ வைக்கிறது என்று நினைத்த அவர்கள் தங்களுடைய முடியை சவரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி படிப்படியாக அந்த மக்கள் கூட்டம், நாடோடியாக அலைந்தவர்கள், நாகரிகம் அற்ற நிலையிலே இருந்தவர்கள், அந்த குழந்தையை சிரிக்க வைப்பதற்காக தங்களையே நாகரிகமாக மாற்றிக்கொண்டார்கள், அணி செய்து கொண்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு செய்தியும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தியும் அதுவாகத்தான் இருக்கின்றது. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை இயேசு ஒட்டுமொத்த மனித குலத்தையே மாற்றிவிட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்த, தான் தோன்றித்தனமாக தங்களுடைய விருப்பத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனித இனமானது கிறிஸ்துவினுடைய பிறப்பினால், கிறிஸ்துவினுடைய வருகையினால் ஒட்டுமொத்தமாக மாற்றமடைய ஆரம்பித்தது. விட்டு கொடுத்தல், அன்பு செய்தல், ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல படிப்பினைகளை தன்னுடைய வாழ்வாக்க ஆரம்பித்தது. கிறிஸ்து இன்றைய நாளிலே, இன்று இரவு, நாளைய தினத்திலே நம்முடைய மத்தியிலே பிறக்க இருக்கின்றார்.
உண்மையிலேயே கிறிஸ்து கொண்டு வந்த அந்த அன்பு, அமைதி, இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பகிர்தல் போன்ற அந்த நல்ல பண்புகள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்மிடத்திலே, நம் மத்தியிலே வந்து பிறக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நல்ல குணநலன்களை, பண்புகளை நாம் நமதாக்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே கிறிஸ்து நம் மத்தியிலே மகிழ்ச்சியோடு வந்து பிறப்பார். அது இல்லை என்று சொன்னால் வீண் சண்டைகளும், போட்டி பொறாமைகளும், மன்னிக்க இயலாத மனப்பான்மையும், மற்றவர்களை குறித்து தவறாக பேசக்கூடிய அந்த மனப்பான்மையும், தான் தோன்றித்தனங்களும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்து மனவேதனையோடு தான் நம்முடைய மத்தியிலே வந்து உதிப்பார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இறைவன் விரும்புகின்ற அந்த நல்ல விழுமியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டிருக்கின்றேனா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இறைவன் பிறப்பதற்கு முன்பதாகவே இன்னும் இருக்கக்கூடிய இந்த சில மணி நேரங்களிலே நாம் தாமே அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நம்முடைய வாழ்வாக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து பிறப்பினுடைய முழு மகிழ்ச்சியை, முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காக மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்கப்பட்ட காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஏஞ்சலின் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருப்பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று மதியம் 12 மணிக்கு நம்முடைய இணையவழி பாடல் போட்டிக்கான அந்த மதிப்பீடானது செய்யப்படும். 12 மணி வரையில் எத்தனை பேர் உங்களுடைய அந்த காணொளி பதிவை பார்வையிட்டிருக்கிறார்களோ, தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் உங்களுக்கான மதிப்பீடு திறனாய்வானது செய்யப்படும். ஒருவேளை நான் ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த 3 வகைகளில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் என்கின்ற அந்த பரிசுகளை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், இன்று மாலையிலே, இன்று இரவிலே திருப்பலிக்காக வருகின்ற பொழுது உங்களுக்கான அந்த பரிசுகள் கொடுக்கப்படும். மற்றவர்களுக்கான பங்கேற்பு பரிசுகள் வரக்கூடிய நாட்களிலே ஞாயிறு திருப்பலியின் போது அந்தந்த ஆலயத்தில் வைத்து கொடுக்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்று மாலை 6 மணியிலிருந்து நம்முடைய பங்கிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டமானது ஆரம்பமாகின்றது. 6 மணிக்கு நடுக்காட்டூரில் திருப்பலி நடைபெறும். 7 மணிக்கு புதுப்பட்டியிலே திருப்பலி நடைபெறும். 7:30 மணிக்கு புதூரிலும் வௌவால் தொத்தியிலும் ஒரே நேரத்தில் திருப்பலி நடைபெறும். அதற்கு பிற்பாடு 9:30 மணிக்கு குருவாறுப்பட்டியிலும் துரைச்சாமிபுரத்திலும் திருப்பலி நடைபெறும். மீண்டுமாக 11:30 மணிக்கு கிறிஸ்மஸ் பாடல் இசையோடு 11:45 மணிக்கு திருப்பலியானது பங்கு ஆலயத்திலும் சங்கரலிங்கபுரத்திலும் நடைபெறும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றப் பெறுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றுமுள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.